கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 2:12. The Lord repay your work and a full reward be given you. அன்பான சகோதர சகோதரிகளே, ரூத் என்ற மோவாபிய பெண் தன் மாமியான நகோமியை பற்றி கொண்டு கர்த்தரையும் பற்றி கொண்டு ஒரு அருமையான மருமகளாக இருந்திருக்கிறாள். எந்த வயலில் கதிர் பொறுக்கினாளோ அதே வயலின் எஜமாட்டியாக கர்த்தர் அவளை மாற்றினார். கர்த்தர் அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். சிறுவயது முதல் இந்த நாள் வரை நம் வாழ்க்கையை யோசித்து சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமாய், உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய், ஒழுக்கமாய், தாழ்மையாய் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்று கர்த்தருக்கு பிரியமான வழியில் நாம் நடந்தோமா? ஒருவேளை தவறான காரியங்கள் நம்மில் நடந்திருந்தால் கர்த்தரிடம் அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் செய்கைக்கு தக்க பலனை நிச்சயம் நமக்கு தருவார். ஆமென். இரக்கம் மிகுந்தவரே, கிருபை மிகுந்தவரே, எங்கள் செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்கிற மக்களுக்காக உம்முடைய சமூகத்திலே பாரத்துடன் வருகிறோம் ஐயா. மக்களுடைய உயிரோடு விளையாடுகிற அந்த ஜனங்களுக்காக கொள்ளை லாபம் ஈட்ட வேண்டும், தாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற தன்னலமான எண்ணத்தோடு வாழ்கிற ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மனதில் பேசுங்க சுவாமி. ஆண்டவரே, உத்தரப்பிரதேசத்திலே ரசாயனத்தை கொண்டு தினந்தோறும் 500 லிட்டர் செயற்கை பாலை உற்பத்தி செய்து விற்ற அந்த மனிதருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கண்டுபிடிக்கப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. அதை அருந்தின மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உயிரை காப்பாற்றி கொடுங்க சுவாமி. பருப்புகளிலே, அரிசியிலே, உணவுப் பொருட்களாக பயன்படுத்தும் பொருட்களிலே கலப்படம் செய்கிற வியாபாரிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனதில் நீங்கள் பேசுங்க சுவாமி. தேவனே, நீர் இரக்கம் காட்டும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த மக்கள் மனம் திரும்ப கிருபை கொடுங்க. உடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் தவறான காரியங்களில் துணிகரமாய் மறைமுகமாய் ஈடுபடுகிற மக்களுக்காக உணர்வுள்ள இதயத்தை பெற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தொடுவீராக. உடைய வல்லமை கடந்து செல்வதாக. மக்கள் மனம் திரும்பி நல்ல மனிதராய் வாழ்வார்களாக. உடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.